ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ஐஸ்கிரீம் செய்யலாம். வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் தான் நம்ம செய்ய போகிறோம். வாட்டர் மெலனை அப்படியே கூட மிக்சியில் அடித்து செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் மில்க் மேடெல்லாம் ஊற்றி கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்ய போகிறேன். ஏன்னா இப்படியே கொடுத்தா அது ஐஸ்கிரீம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா இதை அப்படியே கொடுத்தாலும் என் பொண்ணு சாப்பிட்ரும். இப்போ வாட்டர் மெலன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பழத்தை கொடுத்தாலும் வாட்டர் மெலன் என் பொண்ணு சாப்பிட்ருந்தான். அதனால் அதுக்கு வந்து ஐஸ்கிரீமாக செஞ்சு தரணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் நம்ம. ஆனால் இந்த ஐஸ்கிரீமை காப்பாற்றுறங்காட்டியும் நான் படாத பாடுபட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மில்க் மேடு சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் க்ரீமியாக ஸ்டெச்சராக கிடைக்கும், நல்லா க்ரீமியாக கிடைக்கும் இது சேர்த்தா. வாட்டர் மெலனில் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கும்ல, அதனால் மில்க் மேட் சேர்த்தா கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்கும். ஐஸ்கிரீம் ஃப்ளேவரும் கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஐஸ் க்யூப்பில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றி இந்த மாதிரி அதோடைய ஸ்டிக்கை போட்டு மூடிடலாம். நம்ம மூடிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அதை காப்பாற்றுறங்காட்டியும் ஒரு வழி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட். பாருங்கள், நல்லா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் குச்சி இது ஐஸ் குச்சி நல்லா ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே என் பாப்பா 2 ஐஸ் குச்சை சாப்பிட்டுட்டு தான் எட்டையே நவுந்தா. நேற்றெல்லாம் என்னை படாத இம்சப்படுத்திட்டா இந்த ஐஸ் குச்சிக்காக. அதுவும் கூலிங் ஆகும்னு பார்த்தா இன்றைக்கி காலையில் தான் அது கூலிங் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த சம்மர் டேஸில் ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.